சற்று முன் வெளியான தகவல். அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் வருமா வராதா? வார்னிங் கொடுத்த ஆசிரியர் சங்கங்கள். அத பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் ஆசிரியர்கள் கோபத்தில் உள்ளனர் எனவும், திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு மாற்றாக வேறு எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ்நாடு ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் அணி மாநில பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். அந்த வகையில் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இது தொடர்பாக ஆரம்ப தமிழ்நாடு அரசு சார்பில் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அரசு ஊழியர் சங்கங்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. விரைவில் இது தொடர்பான அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமர்ப்பிக்கப்படும் எனவும், செப்டம்பர் மாதத்தில் பழைய ஓய்வூதிய திட்டமானது தொடர்பான அறிவிப்பு வரும் என சொல்லப்படுகிறது. இதனால் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேண்டும், வேறு எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ்நாடு அரசு ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயலாளர் மயில் கூறியுள்ளார். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு சொல்லப்பட்ட எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை. இதற்காக அமைப்புகளுடன் இணைந்து போராட்டங்களை நடத்தி வருகிறோம். அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர் அதாவது பொதுமக்கள் அனைவரும் கூறி வருகின்றன. இடைநிலையில் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், நிறுத்தப்பட்ட ஊக்க ஊதிய உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களி கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றி வருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை நிறைவேற்றவில்லை என்பதால் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் அதிருப்தியில் உள்ளன. எனவே உடனடியாக எங்களது கோரிக்கைகளை பள்ளிக் கல்வித்துறை நிறைவேற்ற வேண்டும், இல்லையென்றால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும். தற்போது அமைக்கப்பட்டுள்ள குழுவிடம் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வலியுறுத்தி உள்ளோம். அவர்கள் எங்கள் சங்கங்களை அழைத்து கருத்துக்களை கேட்டுள்ளன. அந்த வகையில் அந்த குழுவின் அறிக்கை பெற்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இதற்கு மாற்றாக வேறு எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற கோபம் இருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக இதற்காக தொடக்க கல்வி துறையில் ஒரு நிரந்தர ஆசிரியர் கூட நியமிக்கவில்லை. இதனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு 2430 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையில் அரசின் புள்ளி விவரப்படி 5500 காலி பணியிடங்கள் மாவட்ட வாரியாக உள்ளன. அதில் 2430 மட்டும் தான் நிரப்பப்பட்டுள்ளது. அதனால் மீதமுள்ள
3000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அப்போதுதான் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். திமுக அரசு அளித்த முக்கியமான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்றன. அதனை இதுவரை நிறைவேற்றவில்லை. இன்னும் உள்ள 5 மாதங்களில் எங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிட வேண்டும் என்றார்கள். இந்த செய்தியானது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்தியாவில் மலிவு விலை வீடுகளுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் வீடு கட்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அதாவது அனைவருக்குமே சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பலருக்கு அது வாழ்நாள் லட்சியமாகவும் பலருக்கு அது கனவாகவே இருக்கும். இது போன்ற சூழலில் சொந்தமாக ஒரு வீடு கட்ட பலர் வாழ்நாள் முழுவதும் ஓடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் நகர்ப்புறங்களில் மலிவு விலை வீடுகளுக்கான மிகப்பெரிய பற்றாக்குறை ரியல் எஸ்டேட் துறைக்கு பெரிய பிரச்சனைக்காக மாறி வருகிறது. இந்தியாவில் மலிவு விலை வீடுகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. ஆனால் அவற்றின் கட்டுமான வேகம் மிகவும் குறைந்துள்ளது. இது மலிவு விலை வீடுகளின் தேவை மற்றும் விநியோகத்தில் பெரும் ஏற்றத்தாழ்வை உருவாக்கியுள்ளது. இதில் ரியல் எஸ்டேட் ஆலோசனை நிறுவனமான நைட் பிராண்ட் இந்தியா மற்றும் தேசிய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு கவுன்சிலிங் ஆகியவற்றின் அறிக்கையில் இது குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. நம் நாட்டின் 8 முக்கிய நகரங்களுக்கான மும்பை, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, புனே, கொல்கத்தா மற்றும் அகமதாபாத் ஆகிய இடங்களில் நிலைமை மிகவும் கவலையளிக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தேவைப்படும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 1க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு வந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு முதல் பாதியில், அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை வெறும் 0.36 குறைந்தது. ஆகையால் இதற்கு நெட் பிராண்ட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர், மலிவு விலை வீடுகள் என்பது ஒரு சமூக தேவை மட்டுமல்ல, பொருளாதார தேவையும் தான். இதற்கு கூட டிமாண்ட் விஷயத்தில் அரசாங்கத்தின் ஆதரவு பாராட்டத்தக்கது. இப்போது மலிவு விலை வீடுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது. அதே நேரம் அதிக விலை கொண்ட பிரீமியம் வீடுகளுக்கான தேவை சற்று மந்தமாகவே இருக்கிறது. இதனால் ரியல் எஸ்டேட் துறை சற்று சிக்கலான நிலையில் இருக்கிறது. வீடுகளின் விலை குறைந்ததால் விற்பனை அதிகரிக்கும். இல்லாவிட்டால் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் அதிகளவில் தேங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.